நமக்கு முன்பதாக பரலோகத்திற்கு கடந்து சென்ற நம்மை எல்லாம் பரலோக வீட்டிற்கு அழைத்து செல்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாசித்ததான பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய வீடு என்ற தலைப்பில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வீடு வீடு என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வீடு அப்படின்னா கட்டடத்தை மாத்திரம் குறிப்பதல்ல. ஆங்கிலத்தில் 2 தனி வார்த்தைகள், தமிழிலும் 2 தனி வார்த்தைகள் உண்டு. ஆனாலும் பொதுவாக வீடு அப்படின்ன உடனே 2 அர்த்தத்தையுமே நாம் வழக்க சொல்லாக பயன்படுத்துவோம். வீடு என்பது கட்டடத்தையும் குறிக்கிறது. வீடு அப்படின்னு நம்ம வழக்கத்தில் பேசும் பொழுது குடும்பத்தை குறிக்கிறது. என்னதான் குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கட்டடத்தை குறிப்பது அல்ல. ஆனால் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது வழக்க சொல்லல, வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா நம்ம குடும்பத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. 127வது சங்கீதம் முதல் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. விருதான அது கேள்வி அல்ல, விருதான வீண் அப்படின்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் வீட்டை உட்காந்து கட்ட போறாரா, அவர் இப்போ மேசன் கட்டுறது இல்லையா அப்படின்னு நம்ம பேசுறது இல்லை. அவர் எதை சொல்றாருன்னா அந்த வீடு குடும்பத்தை சொல்லுகிறது. ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், தகப்பன், தாய் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறித்து பேசுகிற வீடு. அப்போ நம்முடைய வீடு என்ற தலைப்பிலே நான் இந்த நாளில் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். வீடு அப்படின்னா முக்கியமாக மற்றவங்களுக்கு எப்படியோ, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படியோ, ஆனால் நமக்கு இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிறவர்களுக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான, சந்தோஷமான, நன்மையை அல்லது சந்தோஷத்தை, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். குடும்பமாக இங்கே இருக்கிறவங்களை காட்டிலும் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பாசம், பிணைப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு வருஷம் கழித்து அல்லது 2 வருடம் கழித்து வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க எவ்வளோ பொருளெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போய் 30 கிலோ தான் அளவுடு அப்படின்னாலும் அதில் அவன் 1 கிலோ கூட கொடுத்துட மாட்டானா அப்படின்னு ஒரு 31 அடைச்சி கையில் கொஞ்சம் தனியாக தூரமாக கொஞ்சம் வச்சுட்டு ஒரு பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இமிக்ரேஷனில் கொண்டு காட்டிட்டு அந்த பேக்கையும் தூக்கிட்டு போய் 7 கிலோனா 8 கிலோ வச்சு எல்லாம் சுமந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வீட்டில் எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கணும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அதுலேருந்து எல்லாத்தையும் வேணுங்கிறப்பெல்லாம் பறித்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம இங்கே தண்ணி கூட குடிக்காமல், எதுவும் சாப்பிடாம, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக சேர்த்து 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 ஊருக்கு போகிற நேரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய், நான் உண்மையை சொல்கிறேன், இங்கேருந்து வாங்கிட்டு போகிற அந்த டேட்ஸு 45-60 கிராம்ஸுக்கு டேட்ஸ் இருக்கும் 1 கிலோ. அதை நான் ஊரில் போய் தான் நானே சாப்பிடுவேன். இங்கே நம்ம வாங்கும் பொழுது 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குள்ள டேட்ஸ் வாங்குவோம். அதில் ஒரு விதையோடு இருக்கும், அதை சாப்பிட்டு தூக்கி போட்டு போவோம். அதுவும் யாராவது கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வாங்கி நம்ம டேட்ஸ் சாப்பிட்றது நம்ம லைஃப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் ஊரில் உள்ளவங்களுக்கு நம்ம அதை நல்ல குவாலிட்டியாக பார்த்து எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அந்த அன்பு, அங்கே போனால் நமக்கு நம்மளே அவங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதும், காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறதும், பரிமாறுறதும், நம்மளுடைய விசாரிக்கிறதும், அந்த வீட்டு அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அந்த கனெக்ஷன். அப்போது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது 3 விதமான வீடுகளை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது நாம் எல்லாரும் அறிந்ததான பூமிக்குரிய வீடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது கிறிஸ்தவனுக்கும் சரி, கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கும் சரி, பூமிக்கு உரிய ஒரு வீடு எல்லாருக்குமே இருக்கு. அந்த வீட்டை கூட தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். நாம ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அத்தனை பேருக்கும் வீடை நியமித்தது தேவன். நாம அதை மறந்து போகக்கூடாது. மல்கியா என்று நினைக்கிறேன், மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். அதில் என்ன சொல்லுவார்னா, அவரிடத்துல அபரிதமாய் ஆவி இருந்தது, ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னு சொல்லி. அதை வாசிங்க. ஐ திங்க் மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது,
பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. கவனிச்சிங்கன்னா அந்த அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்துல பரிபூரணமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அவ்வளோ பெரிய உலகத்துல ஒரே ஒரு ஆதாம படைச்சிருக்கணும்? அவர் நினைச்சிருந்தாருன்னா பூமி முழுக்க நிறைய மனிதர்களை மொத்தமா படைச்சிட்டு எல்லாரும் நீங்க வந்து சந்தோஷமாயிருங்க அப்படின்னு அவர் ஆவி எல்லாரையும் ஆவியில நிரப்பி இருந்திருக்கலாம். அவர் வந்து இப்படி ஒரே ஒரு மனுஷனை படைச்சு அவனுக்கிட்ட இருந்த ஒரு விழா எலும்பு எடுத்து ஒரு ஏவாளை படைத்து அதுக்கப்புறம் நீங்கள் பழகி பெருகுங்கள்னு சொல்லி இவ்வளோ பெரிய பூமியில கொண்டு போய் ஒரே ஒரு மனுஷனை விட்டு இத்தனை வருஷம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. மல்கி என்ன சொல்றாரு? எனக்கு அவரிடத்துல ஆவி பரிபூரணமா இருந்தது. அப்படின்னா ஒரு 10 லட்சம் பேரை மொத்தமா படைச்சிட்டு 10 லட்சம் பேரை நீங்க வந்து சந்தோஷமா பழகி பெருங்கள்னு சொல்லி இருந்திருக்கலாமே. என்னத்துக்கு ஒருத்தனை படைத்து ஒருத்தனிடத்துல இருந்து சந்ததி வரணும் அப்படின்னா அது தேவனுடைய வாக்கு தத்தம். அதுதான் அப்போ அந்த ஒழுக்கத்தை அவர் அங்கிருந்தே துவங்குகிறதை பார்க்க முடிகிறது. மனிதனுக்கு ஏற்ற ஒரு மனைவியை ஏற்ற ஒரு பெண்ணை தேவன் அங்கு கொடுக்கிறார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வசனம் அடிக்கடி எல்லா கணவனும் நினைச்சு பார்ப்பாங்க. ஏற்ற மனைவின்னு தேவன் சொல்லி இருக்கிறாரு. எங்க ஏற்ற மனைவி வந்துச்சு? எனக்கு நேரம் எதிர்மாறத்தானே இருக்கு. நான் ஆம்னா அவங்க இல்லைங்கிறது, நான் இது சரின்னா அவங்க தப்புங்கிறது, எல்லாம் மாறி மாறி தானே இருக்கு. எப்படி ஏற்ற மனைவி எப்படி வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அல்லது 5 வருஷம் இந்த தாண்டினதுக்கு அப்புறம் கடந்து போனதுக்கு அப்புறம் கணவன் தன்னுடைய மனைவியையும் மனைவி தன்னுடைய கணவனையும் புரிந்ததற்கு பின்பு அப்போ அவர்கள் சொல்லுவாங்க, கரெக்டா தான் என்னுடைய தேவன் எனக்கு நல்ல கரெக்டான மனைவியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா. அப்போ என்னன்னா சமதளத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரம். அப்போ நம்ம வழக்கமா திருமணத்துக்கு முன்னதாக ஒருவேளை அவர்களோடு பேச்சுவார்த்தை இருக்கிறது அப்படின்னா எதிர்ப்பாளருடைய பாசிட்டிவை மாத்திரம்தான் நம்ம பார்த்து பார்த்து பழகி இருப்போம். திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா நெகட்டிவ் வெளியே ஆரம்பிக்கும். அவர்கள்ட்ட இருக்கிற பிடிக்காதது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிடிச்சதை மறந்துடுவோம், பிடிக்காதது மாத்திரமே பெருசா வரும் பொழுது வீட்டுக்குள்ளார எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும். இப்போ யாராவது ஒருத்தர் விட்டு போக பொறுத்து போக அது கடந்து 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 நாளடைவு போகும் பொழுது குறைவையும் நிறைவையும் சேர்த்து பார்க்க நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் அந்த வீடு சமதளத்தை பற்றி பிடித்து எனக்கு ஏற்ற மனைவி எனக்கு ஏற்ற கணவன் என்று கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். யோவான் இல்ல ஆதியாகமம் 2:18 அவர் சொல்லும் பொழுது அந்த வாசிங்க 2:18 ஆதியாகமம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நம்ம தனியா இருந்தா அவன் தவறு செய்து விடுவான். என்ன மாதிரியான தவறு? அதுக்கு முந்தைய வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் வார்த்தைக்கு மீறி விடுவான். அப்படிதான் அந்த கமாண்ட்மெண்ட். ஒரு வார்த்தையை மீறாமல் இருப்பதற்கு அவனுக்கு ஒரு துணை தேவை. அப்படின்னா துணையினுடைய அவசியம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை மீறாமல் இருப்பதுதான் துணையினுடைய அவசியம். அப்போ ஒரு மனைவியானவள் தன் கணவன் தேவனுடைய வார்த்தைக்கு மீறாமல் நடப்பதற்கு அவளுடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம அப்படிதான் ரொம்ப தெளிவா நம்ம கவனிக்க முடியும். அந்த திரும்ப வாசிங்க. அத பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அந்த பின்பு அப்படின்னு தொடங்குறார். எதுக்கு பின்பு? அவர் அந்த ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளையை கொடுத்து இதை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது ஏவாள் கிடையவே கிடையாது. ஏவாள் அப்பொழுது உருவாக்கப்படவே கிடையாது. இந்த கனியை சாப்பிடு அப்படின்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அப்போ ஒரு கட்டளை நிபந்தனையை ஒரு நியமனத்தை தேவன் கொடுத்த பொழுது அந்த நியமனத்தை மனுஷன் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவன் தனியாக இருந்தால் அவன் செய்ய முடியாது. நிச்சயமா அவனுக்கு ஒரு துணை வேண்டும், ஏற்ற துணை வேண்டும் என்றுதான் அங்க குடும்பம் என்கிற ஒரு காரியம் அமைக்கப்படுகிறதை நாம பார்க்க முடியும். மத்தேயு 19வது அதிகாரம் 5-6 வசனங்கள் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அதை ஆமோதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 19:5-6 பிரதர். மத்தேயு 19வது அதிகாரம் 19.
புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியிட சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அதாவது விட்டுட்டு தனியா வந்துடணும் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம மக்கள் எல்லாம் அதை அர்த்தம் கொள்வார்கள். அப்படி அல்ல. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தனி வீட்டுக்கு போயிருங்க, தனி கொடுத்துடம் போயிருங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படலை. திருமணம் வரைக்கும் ஒரு ஒரு பையனும் ஒரு பெண்ணும் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க? அவங்களுடைய அப்பா பேச்சு அல்லது அம்மா பேச்சை கேட்டு நடப்பார்கள். திருமணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது? அவர்களுடைய பிரையாரிட்டி மாறுகிறது. அவர்களுடைய ஆர்டர் எடுக்கக்கூடிய இடம் மாறுகிறது. இதுவரைக்கும் ஒரு பையன் அவங்க அப்பா பேச்சை கேட்டு முடிவு எடுத்தான், ஒரு பெண் தன்னுடைய அப்பா பேச்சை கேட்டு முடிவு எடுத்தாள். ஆனால் திருமணத்திற்கு பின்போ அவர்களுடைய முன்னுரிமை மாறுகிறது. இப்போ ஒரு கணவனுக்கு முன்னுரிமை தன்னுடைய தகப்பன் அல்ல, தன்னுடைய தாய் அல்ல, ஒரே மாம்சமா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு முன்னுரிமை மாறுகிறது. மனைவியானவள் இதுவரைக்கும் கல்யாணத்திற்கு முன்பு தன்னுடைய தகப்பனிடத்திலேயோ தாயினிடத்திலேயோ அண்ணனிடத்திலேயோ அவங்களுடைய குடும்பத்தாரிடத்திலேயோ கேட்டுக்கொண்டிருந்த அந்த கட்டளையானது இப்போ என்ன நடக்கிறதுனா, தன்னுடைய தலை என்கிற புருஷனுக்கு அந்த முன்னுரிமை மாறுகிறது. இப்போ இந்த பிரையாரிட்டி ஷிஃப்ட் ஆகிறது. இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 5-6. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஒரே மாம்சமா இருக்கிறதுனால அந்த பிரையாரிட்டி ஷிஃப்ட் இப்போ மாறிடுச்சு. அப்போ எனக்கு நான் இந்த சுனாமி சமயத்தில் நிறைய நம்ம சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த தாய் உட்காந்து கதறினாங்க. என்னன்னா, நான் கையை பிடிச்சிட்டே இருந்தேன், அவனை காப்பாத்திரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் பெரிய ஒரு அலை வந்தது, என்னை அறியாமலே நான் விட்டுட்டேன், பாவம், நானே என் பிள்ளைய கொண்டுட்டேன் அப்படின்வாங்க. அப்போ எது அந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்குதுன்னா, தன்னுடைய சொந்த சரீரம். ஒரு ஆபத்து வந்தது, சொந்த சரீரம் தன்னை அறியாமலேயே அதுக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால தான் விடுபட்ட பையனை கைவிட வேண்டியதாக மாறினது. அப்ப திருமணம் ஆனதற்கு பின்பு கணவனும் மனைவியும் இரு சரீரமாக அல்ல, ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி அப்படின்னு அல்ல, என்னுடைய சரீரம். அப்படின்னா எந்த ஆபத்து வந்தாலும் இருவரும் சேர்ந்து செயல்படுகிற ஒரு காரியம். அப்போ தானாகவே தகப்பனோ தாயோ இரண்டாவது பட்சமாக அங்க வருகிறார்கள். அதனாலதான் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான். அதோட சேர்த்து சொல்றாரு, இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பிரையாரிட்டி மாறுகிறது ஒழிய வீடு மாறுறது கிடையாது. தனி கொடுத்தனம் போறதை பத்தி பேசுறதல்ல. முன்னுரிமை, முடிவு யாரை கேட்டு எடுப்பது, யாருக்கு ஒப்பிட்டு எடுப்பது என்கிற ஒரு காரியத்தை. அப்போ வீட்டை குறித்து தேவன் இவ்வளவு காரியத்தை சொன்னாரானா, அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். அந்த வீட்டில் என்ன நடக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் வளர்ந்து இன்னொரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற காரியத்தை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதி Proverbs 22:6, 22:6. நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எப்படி அவன் நடக்க வேண்டுமோ, முதிர் வயதுக்கு அவன் திருமணமாகி அவன் ஒரு வீடை அமைக்கும் பொழுது அவன் அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து நீ அவனை அப்போ அவன் வளரும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர்னா அவனுக்கு வயசாகி நரைமயிறு ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த சொல்லலை. அவன் மெச்சூரிட்டி வரும் பொழுது, அவனுக்கு என்று ஒரு குடும்பம் வரும் பொழுது, அப்போ அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ வீட்டில் நடக்கக்கூடியது என்ன, கணவன் மனைவி புரிந்து கொள்ளுகிற காரியம், முடிவெடுக்கிற காரியம், பிள்ளைகள் பெற்றெடுக்கிற காரியம், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம். அடுத்ததை பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு அதை நினைவுபடுத்துகிறார். 2 தீமோத்தேயுவில பார்க்கும் பொழுது லூயிஸும் யூனிஸும் 2 பேரும் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, ஐ திங்க் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அதை வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய
லேவிசியாளுக்கும் உன் தாயாகிய ஜனியர்களுக்கும் நிலைத்திருந்தது. லோவிசாளுக்கும் ஐனிக்கேயாளுக்கும், யூனிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம், லூயிஸ்னு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். லோவிசாளுக்கும் ஐனிக்கேயாளுக்கும் எப்படி உங்க பாட்டியும் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படின்னா, இப்போ இந்த குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்துனதுனாலே அவன் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். அப்போ வீட்டில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு கிறிஸ்தவனுக்குரிய இரண்டாவது வீடு வந்து சபை. சபை என்பது ஆவிக்குரிய ஒரு வீடாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ. எல்லாரும் ஓங்கி அடிச்சு பிரசங்கம் பண்ற வசனம் 10:25, எபிரேயர் 10:25 என்னன்னா, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு. அதுலதான் நம்ம நின்றுவோம். ஆனா அந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடி வாசிங்க, 24, 26 வரைக்கும் வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவுபடும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சில விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமயத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இப்ப எதுக்கு சபை கூடி வருகிறது? அதனுடைய இன்னொரு டைமென்ஷன் என்னவா இருக்கு? அதனுடைய நம்ம தேவனை தொழுது கொள்ள கொடுக்கிறோம். ஆனா அதுல என்ன இருக்கிறது? வந்தோம், பாட்டு பாடினோம், செய்தி கேட்டோம், காணிக்கை கொடுத்தோம், கர்த்தருடைய பந்தியில கலந்துக்கிட்டோம், ஆமீன் போட்டோன்னா டக்குன்னு ஓடிடுறோம். அப்படி அல்ல. நம்ம வீட்டில் அப்படிதான் இருப்போமா? நீங்க டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே விறுவிறுன்னு பேக் எடுத்துட்டு வேலைக்கு போங்க, திரும்ப சாயந்தரம் வாங்க, வந்து படுத்துவங்க. காலையில வேலைக்கு போங்க, திரும்ப வாங்க, சாப்பிடுங்க, படுத்துவங்க. ஒரு வாரம் இப்படி இருந்து பாருங்க என்ன நடக்கும்னு. அந்த அம்மா சொல்லிடுவாங்க, நீ வந்து ஹோட்டல்ல போய் அங்க போய் சாப்பிட்டுக்கோங்க. வந்தா என்ன பண்றோம்? வீட்டுக்கு வந்தா வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீட்டுல இருந்து வீட்டாரோட என்னம்மா என்ன பண்ண, உடம்பு எப்படி இருக்கு, சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, யார் வந்தா, என்ன போன் வந்துச்சு, விசாரிப்பு. அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? 24, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல. அப்போ வரும்பொழுது நம்ம சபை இது ஒரு வீடு, ஆவிக்குரிய ஒரு வீடு. நாம் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்கிறோம், அண்ணன் தம்பி தங்கை. அப்போ ஒருத்தர் நம்ம வந்து விசாரித்து பேசி பழகி அவங்கள பார்த்து. அந்த 25வது வசனத்துல அடுத்தது பாருங்க, 2வது பகுதி, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்ன பண்ணணுமா? ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை, ஓகே, அப்போ இன்னொரு 3 நாள் இருக்கு, வெள்ளி சனி, அதுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வம், நான் சபைக்கு போகணும், கூடணும், நம்ம மக்களை பார்க்கணும், என் அண்ணன் தம்பிகளை பார்க்கணும், நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம வந்து உளவாடணும், அவங்களோட பேசணும், பழகணும். அந்த ஒரு ஆர்வம், என்னோட வீட்டுக்கு நான் போற ஒரு ஆர்வம் எனக்கு வரணும். அன்னைக்குதான் வந்து நினைச்சேன் பிரதர், நேற்று நினைச்சிட்டு இருந்தேன், காலையில அலாரம் அடிச்சது எனக்கு தெரியாம போயிருச்சு. 8 மணிக்கு தான் எனக்கு அலாரமே அடிச்சது. சரி, இனிமேல் நம்ம போய் லேட்டா போக வேண்டாம், டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. லேட்டா வந்தா உள்ள வந்து உட்காரும் பொழுது அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களாம், அதனால வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரதானமா நாம் தேவனை தொழுக வரோம், அது ஃபர்ஸ்ட். அப்ப அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்காம விட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு இல்லை. 2வது, கலந்துக்கவே இல்லையே, வாய்ப்பு இருந்தும் நம்ம போகலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வை மறந்து தன்னுடைய சுய ஒழுக்கத்தை நியாயப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு தொழுகை, முதல் ப்ரையாரிட்டி தொழுகை. 6 நாள் எனக்கு தேவன் வேலையை செய்யறதுக்கு பலம் கொடுத்திருக்கிறாரு, 6 நாள் நான் சுகமா இருக்கிறதுக்கு தேவன் பலம் கொடுத்திருக்கிறாரு, 6 நாள் நான் சந்தோஷமா இருக்க தேவன் பலன் கொடுத்தாரு. வாரத்தின் முதலாம் நாள் 1 நாள் முழுக்கவா உட்கார்ந்துருக்கோம்? கிடையாது.
24 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோமா? கிடையாது. ஒரே ஒரு மணி நேரம் தேவனுக்காக ஒரு முன்னுரிமை கொடுக்க நமக்கு வலிக்குது அப்படின்னா எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணி, ஆனா தேவனுக்குன்ற ஒரு நேரத்தை நம்ம கொடுக்க நம்ம மறந்தோம்னா, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம மறந்தோம்னா, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு வற்புறுத்த நாம் மறந்தோம் என்றால் தேவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? நம்ம சபை என்பது ஆவிக்குரிய ஒரு வீடு. அதிலே நாம் சந்தோஷத்தை நிலைவர்த்தப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய தாளந்துகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் முதலாவது அதிகாரம், எபேசியர் முதலாவது அதிகாரம் 5-6 வசனங்கள். தமக்கு தந்ததின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். கவனிச்சுங்களா? எப்படி இது நம்முடைய வீடு ஆகுது அப்படின்னா, 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்முடைய அப்பாவுடைய வீடு இது. நம்ம அப்பா வீட்டுக்கு நம்ம வரும் பொழுது நம்முடைய அண்ணன் தம்பிகளை பார்க்கிறோம். அப்போ அது ஒரு குடும்பத்தை தேவன் அங்க கொண்டு வருகிறார். அது ஒரு குடும்பமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:47 நம்ம பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துனுடைய சபையிலே நாம் சேர்க்கப்படுகிறோம். தேவனுடைய புத்திர சுவீகாரமாக, அடாப்டட் சில்ட்ரனாக நாம உள்ளே வருகிறோம். அந்த சபைக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து. 5:23 எபேசியர் 5:23 படிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய். சபைக்கு தலையா இருக்கிறது கிறிஸ்து. அப்ப நம்முடைய இந்த வீட்டிற்கு தலை, சபைக்கு தலை இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. நாம் எல்லாம் அவருடைய அங்கங்களா இருக்கிறோம். அப்ப ஒருத்தர் அந்யோன்யமாக பார்த்து பழகி பேசி நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்தி அவர்களை ஒரு கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, சபையில நான் என்ன பண்ணணும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நாம பார்க்க முடியும். நான் தேவனுக்கு வாசிங்க விடுதல். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்த்து போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு போதிச்சொல்லு. இது ஆங்கிலத்துல இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த முதலாவது வசனத்தினுடைய முதலாவது வசனம் எப்படி சொல்லணும்னா, ஐ சார்ஜ் யூ அப்படிம்பார். நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். அது அவ்வளோ இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாகவும் எப்படி கட்டளை இடுறாரா, நம்ம ஓனருக்கு முன்னாடி சில நேரம் நார்மலா நம்மகிட்ட இன்ஜினியர் பேசும் பொழுது உள்ள தொனி வித்தியாசமா இருக்கும். ஓனர் நின்னாருன்னா இன்ஜினியர் நம்மகிட்ட பேசுற பாவே வித்தியாசமா இருக்கும். அன்னைக்கு நல்லா தான் பேசிக்கிருந்தான், இப்ப என்ன ஓனர் நிக்கிறாரு. இப்போ போன்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யாராவது பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா ஓனர் பக்கத்துல நிக்கிறாரா அப்படின்னு நமக்கே கேட்டுருவோம். இவர் சொல்றாரு பாருங்க, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. அப்போ we have a responsibility. இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லை, நம்முடைய கடமையை நாம் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அங்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் பிரதர் வாசிச்சது போல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்றார். ஏன் மன மகிழ்ச்சியா இருந்தேன்? அங்க எருசலேமே உன் வாசலில் என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவெனப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய ஜனங்களாகிய தாவீதின் கோத்திரங்கள் என்ன பண்ணும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகும். அதுதான் சந்தோஷம். நான் அங்க தொழுது கொள்ள போகிறேன். நான்
தேவனுடைய ஜனத்தை நான் பார்க்க போகிறேன். என்ன அழகான ஒரு இடம். நான் அங்கே போகும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க கத்துக்கணும், இதை கத்துக்குவாங்க, இது பிடிவாங்க, நல்லா வருங்க, இதை செய்யுங்க, நாளைக்கு then you will be blessed அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கை நாம் அங்கே பெற்றிருக்கிறோம். மூன்றாவதாக நமக்கு இருக்க வேண்டிய வீடு, மொத்தம் 3 வீடுகள் நான் சொன்னேன். முதலாவது பூமிக்குரிய வீடு, இரண்டாவது ஆவிக்குரிய வீடு, மூன்றாவது பரலோகத்தினுடைய வீடு, நித்திய வீடு என்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் 14வது அதிகாரம் 14, ஜான் 14 முதல் 3 வசனங்களை வாசியுங்கள் எடுத்தவர்கள். யோவான் 14 முதல் 3 வசனங்கள். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி அல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அங்க நம்ம எல்லாம் அங்க கொண்டு போகிற ஒரு ப்ராசஸ்ல தான் நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு சிறு பிள்ளை அவன் நாளைக்கு வளர்ந்து அவனுக்கு ஒரு திருமணமாகி அவன் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தாயும் தகப்பனும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல, நாம் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போய் வாசமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்கிறதை இந்த ஆவிக்குரிய வீடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நம்முடைய பயணம் இங்கே முடிந்து விடவில்லை. இப்போ பேதுரு சொல்றாரு, பரதேசிகளா இருக்கிற வரைக்கும் பயந்துருங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம எல்லாம் இந்த ஊர்ல துபாயில நம்ம எல்லாம் பரதேசி, அதனாலதான் பார்க்கிங் ஒழுங்கா பண்ணுவோம், ரோட்ல கரெக்டா ஓட்டிட்டு போவோம், கரெக்டா ஒருத்தர்கிட்ட பேசுவோம், யாருக்கிட்டையும் கை நீட்டி அடிச்சிட மாட்டோம், சத்தம் போட்டு பேசிட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் சத்தம் போட்டு பேசினா என்ன நடக்கும், வண்டியில பார்க்கிங் ஒழுங்கா பண்ணலன்னு என்ன நடக்கும், ஒழுங்கா வண்டியை ஓட்டலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம பயந்து இருக்கிறோம், ஏன்னா நம்ம வெளிநாடு. ஆனா இந்த பயம் உள்ளூர்ல இருக்குமானா இருக்காது. வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணி இறங்கி போயிடுவோம், அவன் கடந்து புலம்பிட்டு இருப்பான், யாரு வண்டின்னு. அப்புறம் திரும்ப என்ன கொஞ்சம் பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு அவன்கிட்டயே நம்ம நியாயம் பேசுவோம். ஏன்னா அது சொந்த இடம், நமக்கு பயம் இல்லை, சொந்த இடத்துல பயம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்ப பரலோக வீடு நமக்கு எந்த ஒரு துக்கமோ கஷ்டமோ சங்கடமோ ஒரு பிரயாசப்படணுமோ கிடையாது. இன்னைக்கு நான் வேலைக்கு போகல அப்படின்னா எனக்கு நாளைக்கு சம்பளம் வராது, சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, இதை நான் சாப்பிட்டா எனக்கு ஆசையா இருக்கு, நான் சாப்பிட முடியல, இப்படிலாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே அங்க இல்லை. அது நித்திய வீடு, நிரந்தரமான வீடு, அது பரலோக வீடு. எல்லா நேரத்திலையும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற இடத்தை தான் நோக்கி நம்ம பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பூமிக்குரிய வீட்டில் என்ன நடக்குது, அதை எப்படி நாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்கிறோம், ஆவிக்குரிய வீடு எதற்காக, அதை எப்படி நாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்கிறோம், நித்திய வீட்டிலே எதற்காக நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 3 வீடும் நமக்கு அவசியமாய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்படி இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சிங்களா? அந்த சுதந்திரம் நமக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். தகுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய சுதந்திரத்தை அடைவதற்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் கொண்டு சேர்க்கிறார். அதுக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம். மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிற, கரெக்டா, காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு வாசிங்க கண்ணாடி அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை நோக்கி நாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.